கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ கர்த்தருடைய இந்த 6 குணங்கள், 6 ஈவுகள், 6 நன்மைகள், 6 வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் உடையவராயிருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற பொழுது இந்த 6 வரங்களும், 6 கிருபைகளும், 6 கர்த்தருடைய ஈவுகளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஒன்று, ஞானத்தை உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ 2 காரியங்கள், ஞானம் உணர்வு ஒரு செக்ஷன், ஆலோசனையும் பலனும் அடுத்த செக்ஷன், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். அப்போ ஜோடா கர்த்தர் அருளும் ஆவியானவர் கொடுக்கிற கிருபை. ஆனா இது எல்லாமே யார்தான் கொடுக்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஞானம் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஞானத்தை ஒரு வரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை அருளும் ஆவியானவர், ஞானமான வசனங்கள், அறிவை உணர்த்தும் வசனங்கள் அப்படின்னு 2 வராது. அல்லேலூயா. இப்ப ஞானமாக பேசுதல், பிரசங்கத்தில் அந்த வரம் கிரியை செய்யும். ஞானமாக நம்ம பேசுற காரியம்லாம் ஞானத்தை பொழிகிறதா இருக்கும். அது அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதை கேட்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் ஞானம். அப்ப வேதத்துல ஞானத்தை குறித்து பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல ஏசாயா சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு ஆவியின் கிரியை, ஆவியின் அபிஷேகத்தில் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுதல். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்கிறோம். அப்பதான் ஞானம் கிரியை செய்யும். கர்த்தருக்கு பயப்படாம இருந்தா ஞானம் கிரியை செய்யாது, மூடத்தான் தான் கிரியை செய்யும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்து பக்கமாய் கொண்டு செல்லும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. தீமையை வெறுக்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இங்க 2வது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து
அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுவது போல் தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறது என்னதென்று நீ அறிந்து உணர்ந்து தேவனை அறிய அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய்ந்த அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. அப்ப ஞானத்துக்கு என்ன செய்யணும்? செவியை ஞானத்துக்கு சாய்க்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் பெரும்பகுதி என்ன செய்யணும்? ஞானத்துக்கு சாய்க்கணும். உன் இருதயத்தை புத்திக்கு அமைப்பண்ணும் பொருட்டு இருதயம் புத்தியா இருக்க வேண்டும். கர்த்தரை கிருபை புத்தி. கெட்ட குமாரன் கதையில கெட்ட குமாரனுக்கு எல்லா பாடு அனுபவிச்ச பிறகு, எல்லாவற்றையும் இழந்த பிறகு, சுகத்தை, பலத்தை, ஞானத்தை, அறிவை, பணத்தை, சரீரத்தின் ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் இழந்த பிறகு அவனுக்கு ஒரு புத்தி வந்தது. அல்லேலூயா. அந்த மாதிரி இல்லை, எல்லாம் கெட்டு பிற மனம் திரும்புவது ஒரு வகை. ஆனா ஆண்டவர் கூட இருந்தா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா நம்ம கெடாமல் என்ன செய்யலாம்? நல்லா வாழ்வதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ என் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. அப்ப கர்த்தருக்கும் பயப்படுனா அவருடைய கட்டளையை கை கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. முதல்ல அவர் சொன்ன வார்த்தையை புரிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்ட் பண்ணணும். அது ரெண்டாவது பத்திரப்படுத்தணும், மெமரைஸ் பண்ணணும். அல்லேலூயா. மனப்பாடம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி பத்திரப்படுத்தி உன் இருதயத்துல, சிந்தனையில, உன் மூளையில அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். அதை மறைக்க கூடாது. அந்த கட்டளை நீ ஏதாவது கெட்ட காரியம் ஏதாவது பிசாசு கொண்டு வந்தா அந்த வசனத்தை பார்த்து அந்த கெட்ட காரியத்தை விளக்க தெரியணும். அல்லேலூயா. அறிவற்ற செயல்களை, மூடத்தனத்தை, சத்துரு உண்டு பண்ணுகிற துர் ஆலோசனையை கர்த்தருடைய வசனத்தை நாம் பத்திரப்படுத்தியிருந்தா அது சூட் பண்ணிடுவோம். அல்லேலூயா. இல்லாட்டா சாத்தானுடைய தந்திரத்தை, அவருடைய கேடுகட்ட காரியத்தை சூட் பண்ண முடியாது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதை மனப்பாடம் செய்யணும், தியானம் பண்ணணும். அல்லேலூயா. தியானம் பண்ணி மனசுல பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். அதை வெள்ளியை போல் நாடி புதையலை போல் தேடுகிறது போல் தேடுவாயாக. வெள்ளி ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு மெட்டல். தங்கம், வெள்ளி, வெள்ளி ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுக்கும் விலையேற பெற்றதுதான். தங்கத்துக்கு அடுத்தது வெள்ளி. அல்லேலூயா. புதையல்களை தேடுவது போல ஞானத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நினைக்கணும், தேடணும், ஞானத்தை தேடணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டடைவாய். தேவனை கண்டடையும் அறிவை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அப்ப கர்த்தரை வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது. கர்த்தருடைய காரியத்திலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது. Praise the Lord. இது ஒரு சில உதாரணத்தை பார்க்கும் பொழுது சாலோமோனுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 1 ராஜாக்களை பார்க்கிறோம். 4ஆம் வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அல்லேலூயா. 1000 ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பலியிட்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினான் இந்த சாலமோன். அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல கர்த்தரை வணங்குற ஒரு முறை என்னன்னா, தங்களுக்குள்ள நல்ல விலையேறப்பெற்ற கொழுத்த ஆடு மாடுகளை கர்த்தரை சமூகத்துல பலியிட்டா
அந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்று அவர்கள் எனக்கு நன்மை செய்தார்கள், எனக்காக தியாகம் செய்தார்கள், என்னை முக்கியப்படுத்தினார்கள். தங்களை முக்கியப்படுத்தாமல் என்னை முக்கியப்படுத்தி என்னை கனப்படுத்தினபடியினாலே நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை பழைய ஏற்பாடு காலத்திலே இருந்தது. அல்லேலூயா. அப்போ 1000 தகன பலி இட்டோன்ன உற்சாகமான பலிகளை சாலமோன் ஆண்டவருக்கு செலுத்தினபடினாலே அங்கே ரா தரிசனத்திலே ஆண்டவர் வந்து பேசுகிறார். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிற எண்ணத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மை நீதி மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவன் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வைத்திருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிற, உனக்கு வேண்டியது என்ற கேளுப்பான்னு சொல்லி ராத்திரி சொப்பனத்துல பேசுகிறார். அப்ப இவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான், சொப்பனத்திலே ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப நீர் வந்து என்னுடைய தகப்பனுக்கு கிருபை செய்தீர், என் மேலும் கிருபையா இருக்கிறீர், நீ எனக்கு ராஜ்யத்தை தந்திருக்கிறீர், ஜனங்களை தந்திருக்கிறீர், இவர்களை ஆளுவதற்குரிய ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாய விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் இருதயத்தை உனக்கு தந்தேன். இதே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. இருமன்னி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்டில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் சொப்பனத்திலே ஞானத்தை கேட்கிறார். ஆண்டவர் வந்து உன் ஆயுசுனால கேட்பான், இல்ல ஐஸ்வர்யத்தை கேட்ப நான் நினைச்சேன், நீ சத்துருக்கள் பிராணனை கேட்ப நினைச்சேன், ஆனா நீ என்னத்தை கேட்ட? ஞானத்தை கேட்ட. அதனால நீ கேளா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு தருகிறேன். அது மாத்திரமல்ல, உன் நாட்களிலே உனக்கு நிகரான ராஜா இருக்க மாட்டான். அல்லேலூயா. நீதான் எல்லாற்றையும் விட மேம்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அல்லேலூயா. சாலமோனுக்கு நித்திரை தெரிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தாலும் எருசலேமுக்கு வந்து கர்த்தர் உடன்படிக்கை பெற்றுக் கொள்வார் என்று சர்வாங்க தகன பலிகளை இட்டான். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, அவன் உற்சாகமான பலிகளை கிபியோனுக்கு சென்று பெரிய மேடையிலே 1000 சர்வாங்க தகன பலிகளை இட்டான். அடுத்து சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது உடன்படிக்கை. சொப்பனத்தில் பேசி முடிச்ச உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் உடன்படிக்கை பெற்றுக் கொள்வாங்க, மறுபடியும் பலியிடுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கணும்னா, கர்த்தர் நம்ம மேல சந்தோஷமா இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தரணும்னா நம்ம என்ன ஆண்டவர் உற்சாக பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம திராணிக்கத்தக்கதாக செய்ய வேண்டும். ஒண்ணுமே இல்லை எனக்குன்னா ஆண்டவரை தனி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த 10 பேரை கூட்டி வச்சு ஜெபிக்கலாம். இன்னும் ஆசீர்வாதத்தை தந்த 50-100 பேரை கூட்டி வச்சு ஜெபிக்கலாம். உற்சாகமான ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தரை கனப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம்மோட பேசுகிறார். ஒரு காரியம். அல்லேலூயா. அடுத்தது ராக்கால சொப்பனத்துல கர்த்தர்கிட்ட பேசுறான். ராக்கால சொப்பனத்துல அவன் ஆத்துமா பேசுகிறது. இது இந்த சம்பாஷணை பார்க்கும்போது ஒரு மனிதன் நித்திரையா இருக்கும் பொழுது அவன் பேசுவதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் அவன் பேசுகிறதை பார்க்கிறான். அல்லேலூயா. அப்படி என்ன தெரியுமா? அவன் ஞானத்தை அதிகமாய் விரும்பிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய முன்வாக்கு எப்படி இருக்கிறது?
எனக்கு ஞானம் அதிகமாய் வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், இந்த ஜனங்களை சரியான வழியில நடத்தணும், எனக்கு ஞானம் உள்ள இருதயம் வேணும் சொல்லி அந்த விண்ணப்பம் அவருடைய ஜீவியத்துல அதிகமாய் இருந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் மாம்ச கிரியைக்கல்ல, உதவாத காரியத்துக்கல்ல, உருப்படாத காரியத்துக்கு நேரத்தையும் காலத்தையும் செலுத்துவதல்ல, ஆண்டவருக்காக நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாய், ஆண்டவர்கிட்ட நீ என்ன அதிகமாய் கேட்கிறாய். அல்லேலூயா. உன் வாஞ்சை, உன் தாகம், உன் ஜீவியம் எதுல அதிகமாய் இருக்கிறது? அதன் அடிப்படையில தான் ராக்காலத்துல உன் ஆத்துமா ஆண்டவரோட பேசும். இல்ல ஆண்டவரே உன் ஆத்துமா எழுப்பி விட்டு பேச வைப்பார். அல்லேலூயா. நீ முன் நாட்களிலே நீ விரும்பின காரியம் ஞானம் தான். அல்லேலூயா. நான் எப்பொழுது வந்து கேட்டாலும் என்ற ஞானத்தை தான் கேட்க போறேன். எப்படி ஆண்டவருக்கே ஒரு நம்பிக்கை அவன் மேல் இருந்தது, அதுபோல நான் பெரிய காரியம், ஆவிக்குரிய காரியம், ஆண்டவரே காரியம், இதுல நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. எங்கள் ஆத்துமா உமக்கு செம்மையாக இருக்க வேண்டும், உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய மனநிலை அதிகமாக நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இந்நாட்களில். அல்லேலூயா. அடுத்த மாத்திரம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு சும்மா இருக்கல, தொடர்ந்து போய் செபிக்கிறான். அல்லேலூயா. தொடர்ந்து போய் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஞானத்தை கேட்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.